ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி ப்ராங்க் பண்ண போகிறேன். இப்போ டைம் எவ்வளோன்னு தெரியுங்களா? இப்போ கரெக்டாக 10:30 ஆயிடுச்சு. தூங்கிட்டு இருப்பாருன்னு தெரில. இவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறார் ஒரு பேக்கரியில். மேக்ஸிமம் இப்போ டைமிங் முடிஞ்சிருக்கும். இந்த நம்பர் தெரியாது, இது வேறு நம்பரு. இதிலிருந்து கூப்பிட்டு ஓட்ட போகிறேன். என்ன பேசுகிறாருன்னு தெரில, பார்க்கலாம். கால் பண்ணுறேன். ஹலோ, யாருங்க? இவர் ஜோதிங்களா? நீங்க யாருங்க? நான் ஜோதி. அவர் தெரியுங்க, சரி பேசலன்னு சொல்லி கூப்பிட்டேங்க. ஜோதி தெரியும்னா ஜோதி நம்பர் கூப்பிடுங்க. நீங்க எதுக்கு எனக்கு கால் பண்றீங்க? ஏங்க உங்கள் பேர் ஜோதி தானுங்க? ஜோதின்னு யாருங்க சொன்னா உங்களுக்கு? அப்புறம் என்னங்க உங்கள் பேர்? உங்கள் பேர் என்ன அப்புறம்? என் பேர் என்ன மாதிரி இருந்தா உங்களுக்கு என்னங்க? நீங்க எதுக்கு எனக்கு கால் பண்ணி என் போன் நம்பருக்கு என் பேரை கேக்குறீங்க நீங்க? அப்புறம் உங்கள் பேர் ஜோதி தானுங்க, அப்புறம் பேரை கேட்டா என் பேர் எதுக்கு கேட்குறீங்க? இல்லைங்க, இந்த நம்பர்ல ஜோதின்னு கிடையாது. அப்புறம் உங்க பேர் என்ன? கால் பண்ணிருக்கீங்க, யார் வேணும் உங்களுக்கு? எனக்கு ஜோதி தாங்க வேணும். அவர் இல்லைங்க. அப்புறம் வேற யாருங்க? உங்க பேர் என்னங்க? அதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? அப்புறம் சரி, அப்புறம் ஜோதி இல்லைன்னா அப்புறம் பேர் என்ன சொல்லணும்ல? உங்க பேர் என்ன? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அதை சொல்லுங்க முதல்ல. நான் சென்னையில இருந்து பேசுறேங்க. சரி, உங்க பேர் என்னங்க? என் பேர் சல்மான் கான். சல்மான் கான்றதுனா எந்த கானா எடுத்துட்டு போங்க. எனக்கு நீங்க இந்நேரத்துக்கு எதுக்கு கால் பண்ண தேவையில்லாம? பேசலான்னு தாங்க, பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால சரி பேசலான்னு கூப்பிட்டேன். பேசலாம் கூப்பிடுறீங்க, ரைட்டுங்க. உங்க நம்பர், உங்க யாரு நம்பர் வேணுமோ அவங்களுக்கு தயவுசெய்து கூப்பிடுங்க. என்ன நீங்க அன்டைம்ல டிஸ்டர்ப் பண்றது தப்பான விஷயம். என் பேர் ஜோதிங்கன்னு கிடையாது. அப்புறம் பேர் என்ன? சரி, அப்புறம் பேர் என்ன சொல்லுங்க. என்னமோ எடுத்துட்டு போகுங்க. நீங்க அதை எதுக்குலாம் அதெல்லாம் நம்பர் கரெக்டுங்க, அப்புறம் பேர் சொல்லணுமோ? நீங்க நம்பர் அவங்க நம்பர் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, என்னமோ யாரு கண்டா? நான் நம்பர் அவங்க நம்பர் எதுக்குங்க நான் யூஸ் பண்றேன்? இது நான் பர்சனல் நான் வாங்கி யூஸ் பண்ற நம்பருங்க. அவங்க நம்பரை வாங்கி யூஸ் பண்ணிட்டு உங்க பர்சனல்ங்கிறீங்க. எப்படிங்க? அவங்க நம்பரை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்க பர்சனல்ன்றீங்க. ஏங்க அவங்க நம்பர் நான் எப்படிங்க வாங்க முடியும்? நான் போய் ஷோரூம்ல போய் நம்பர் எடுத்து வந்திருக்கேன். நீங்க அவங்க நம்பர் வச்சிருந்தாங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க ஏங்க எந்த ஷோரூம்லயும் நம்பர்ல விக்கிறாங்க? ஏங்க நம்பர் நான் ஷோரூம்ல ஏர்டெல் ஷோரூம்ல போய் வாங்கியிருப்பேன், வாங்கியிருப்பேன், வோடாபோன் வாங்கியிருப்பேன், பிஎஸ்என்எல் வாங்கியிருப்பேன். உங்களுக்கு எங்க வாங்கினாலும் உங்களுக்கு என்னங்க? உங்க ஃப்ரெண்டு தான் இது வச்சிருந்தேன்னு யாரு முடியும்? ஏங்க மூச்சுடாம பேசுறீங்க? மூச்சுடாம பேசுறீங்க, பொட்டுன்னு போயிட போறீங்க. நாங்க போனா போயிட்டு போறோம், நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? ஏங்க அப்புறம் நானெல்லாம் ஆப்போசிட்ல பேசுறேன். நாளைக்கு போலீஸ் என்னைய உள்ள பிடிக்க. ஆமா, நீங்க ராங்காலா பேசிருக்கீங்க. நீங்க தான் பதில் சொல்லணும். எனக்கு என்ன இந்நேரம் அன்டைம்ல கூப்பிட்டு என்னை நீ டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் செத்தாலும் நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? ஆமா சார், நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். நானே போய் பொறுப்பு ஏத்துக்கிறது? ஏங்க நீங்க தானே கால் பண்ணிருக்கீங்க ராங்கா. எனக்கு அன்டைம்ல ப்ரெஷர் கொடுத்துருக்கீங்க. நீங்க தான் தேவையில்லாம கால் பண்ணி. ஆமா, நான் கொடுக்கற ப்ரெஷர். ஆமா, உங்களுக்கு ப்ரெஷர் நான் கொடுக்கறேனா? ஆமா, ப்ரெஷர் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. நான் தூங்கிட்டு இருக்கவனை கூப்பிட்டு நீங்க அன்டைம்ல எங்க ஃப்ரெண்ட் ஜோதி இருக்காரான்னு கேட்டு நீங்க பேசுறீங்கன்னா நான் என்ன சொல்றது சொல்லுங்க பாப்போம். ஜோதி இருக்காரா இல்லையா அது சொன்னா தீர்ந்தது. ஜோதி இல்லைங்க, அப்படி யாருங்க இல்லைங்க. ஏங்க என்னாச்சுங்க ஜோதிக்கு? என்னாச்சுன்னு அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏங்க ஜோதி தானே கேட்ட, நீங்க இன்னமும் ஜோதியாவை கேட்ட மாதிரி பில்டப் போடுறீங்க. ஏங்க ஜோதி அவளை இருக்காங்க நீங்க தானே கேட்டீங்க. என்ன எப்படி? ஏன் நீங்க என்ன போதையில இருக்க? நீ யாருங்க? நானா? ஜோதி இருக்காரன்னு நீ தான் கேட்டீங்க. அப்புறம் இல்லன்னு சொல்றேன். அப்புறம் நீங்க சரி, அப்ப உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அப்ப உங்க பேர் சொல்லுங்க. இங்க பாருங்க, என் பேரெல்லாம் நான் சொல்ல முடியாது. நான் ஜோதி கிடையாது. இது என் பர்சனல் நம்பரு. நீங்க யாரு கூப்பிட்டீங்களோ அவங்கள சரியான நம்பர் போட்டு செலக்ட் பண்ணி கூப்பிட்டுக்கோங்க. செலக்ட் பண்ணி கூப்பிடுறதுக்கு நான் என்னங்க ஏதாச்சும் நடத்திட்டே இருக்கிறாங்க? ஏதோ அது நீங்க நடத்தலாம், நடத்தாம கூட இருக்கலாம். அது உங்க தனிப்பட்ட விருப்பம். அதை பத்தி நாங்க எப்படிங்க பேச முடியும்? சரி சரிங்க. சரி, அப்ப நீங்க ஜோதி இல்ல யாருன்னு தெரியல தயவுசெய்து. சரிங்களா? இல்லைங்க, நீங்க தாங்க. எனக்கு கரெக்டு தான், நான் தெரியாம இல்லைங்க கூப்பிடல. நம்பர்னா ரொம்ப நாளா இருக்குது. அப்புறம் நீங்க இல்ல அப்படின்னா நீங்க யாராச்சும் ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணாம விட்டுக்கலாம். நான் போய் அந்த நம்பரை பிளாக்ல ஆயிருக்கலாம், நான் கூட வாங்கிருக்கலாம். அப்படி கூட நீங்க அதெல்லாம் நம்ம யோசிச்சு பேச முடியாதுங்க. சரிங்களா? அப்படியா? நான் இந்த நம்பர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 10 வருஷமா யூஸ் பண்றேன். 10 வருஷமாவா? ஏன் பொய்யா அளவா பேசுங்க. நான் 4 நாளைக்கு முன்னாடி கூட பேசுறேங்க. 4 நாளைக்கு
பின்னாடி பேசுனா இந்த 10 வருஷம் நம்பர் எப்படிங்க ஜோதின்றது இல்லாம போயிரும் இந்த கடையில. என்னதான் நீங்க பேசுறீங்க? இந்த நம்பர் ஜோதிங்கிறது யாருக்கு தெரியாது. யாருன்னு தெரியாதா? தெரியாது. ஜோதின்னு யாரும் தெரியாது. அப்ப உங்க பேர் என்னங்க? உங்க பேர் சொல்லாம விடுறது இல்லைங்க. பாருங்க, நான் பேர்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏங்க சொல்ல மாட்டீங்க? சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியாது. அதை சொல்லணும் அவசியம் இல்லைங்க எங்களுக்குலாம். பரவாயில்லைங்க, சொல்லுங்க. சொல்றதுக்கு வேலையே இல்லைங்க. ஏங்க சிரிக்கிறீங்க? நான் சிரிக்கவே இல்லையே. அவர் சிரிக்கிற மாதிரி கேக்குது. உங்களுக்கு கேட்டுச்சுன்னா அதுக்கு நான் என்னங்க பண்றது? ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க ஒவ்வொரு விதமா பேசி யோசிச்சு பேசுனீங்கன்னா அதுக்கு நான் பொடையாக முடியாதுங்க. சரியா? இது பொடையாக முடியாதா? பொடையாக முடியாது. அப்படின்னா அப்படிதான். ஐயோ, கெட்ட வார்த்தையே. கெட்ட வார்த்தை பேசியிருப்பேன். இது வேற யாராவது பேசியிருப்பேன். சரின்ட்டு ராவண பிறகு நான் டைம்ல கெட்ட வார்த்தை பேசுனா இதாயிரும். சரி, அப்ப காலையில கூப்பிட்டு கெட்ட வார்த்தை பேசியிருப்பீங்க. இப்ப காலையில பேசிருந்தீங்கன்னா கம்பல்சரி கெட்ட வார்த்தை பேசுறீங்க. யாரான்ட்டு கெட்ட வார்த்தை பேச வயல போன வைடான்னு இவ்வளவு நேரம் என்னங்க இது? நைட்டு அன்டைம்ல கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், காலையில பேசுவதில் லாஜிக்கே இல்லையே. கெட்ட வார்த்தை பேசுறதுக்குள்ள டைமிங் வச்சு பேசுவாங்களா? இருக்கிறப்ப நான் கெட்ட வார்த்தையில பேசியிருந்தா எல்லாம் தேவையில்லாம எந்திரிச்சு தூக்கத்துல கலச்சிட்டு தேவையில்லாம பிரச்சனை வரும் வீட்டுக்குள்ளார. அப்ப நாளைக்கு காலையில விட்டுருந்தா வெளியே வந்து நின்னுகிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நாளைக்கு காலை இல்லைங்க, சொல்றத கேளுங்க. அப்ப காலையில கூப்பிட்டு இருந்தா வந்து தெருமுக்குள்ள நின்று கெட்ட வார்த்தையில முக்குவீங்களா? உணர்ந்து எல்லா வார்த்தையும் பேச. ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? இதுக்கு மேல வருங்க வார்த்தை. இந்த இடத்துல பேச முடியாத சூழ்நிலை நைட்டு இல்லாம இருக்காங்கன்றதுக்காக பொறுமையா பேசிக்கிறேன். இல்லைன்னா கெரா போனா வைடா அப்படின்றது இருப்பேன் நான். சரியா? ஐயோ, அந்த அளவுக்கு போயிருக்கும். சரி, ஏன் இப்படி எல்லாம் கெட்ட வார்த்தை பேசலாமா? ஆமாங்க, நீங்க கூப்பிட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி, அதோட வைக்கணும். இப்ப தேவையில்லாம நீங்க பேசுனீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் தானே வருது. நீங்க ஏன் ப்ரெஷர் கொடுக்குறீங்க எனக்கு போன் பண்ணி? நான் இல்லைன்னு சொல்லிட்டா சரி வச்சிருக்கேன், சரி ஓகேங்க, நான் தெரியாம கூப்பிட்டுருப்பேன், நான் யாருன்னு கூப்பிட்டு நாளைக்கு காலையில பேசிக்கிறேன் அப்படின்ட்டு போயிருக்கணும். நீங்க கூப்பிட்டுட்டு எனக்கு இவ்வளவு நேரம் பேச வைக்கிறது எனக்கு பெரிய டென்ஷன் ஆகுது. வச்சிருங்க. எப்படி மூச்சுடாம இப்படி பேசுறீங்க? என்னோட இது அப்படிதாங்க. என்ன எது உங்களுக்கு அப்படித்தான்? நான் மூச்சு விடாம பேசுறது அப்படி என் பழக்கம் அப்படிதான். உங்க பழக்கம் எப்படி? இந்த போய் நான் நார்மலா அன் டைம்ல 1 மணில கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. இதுதான் உங்க பொழப்பு. பொழப்பா? என் ஃப்ரெண்டு நம்பர் தாங்க, நான் பேசுனேன் அவர்கிட்ட. அவர்கிட்ட பேசுனா இங்க இல்லைங்க. அப்படி யாரு ஜோதின்னு இல்லைங்க. நீங்க ஏன் இது பண்றீங்க? நீங்க ஏதோ நம்பர் போதையில நீங்க என்ன போட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க நான் போதை ஓட்டுக்குன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க எப்படி நீ 1000 கேள்வி என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்கு நீங்க கேள்வி கேட்கறப்ப ஏத்துக்கலாமா? இப்ப நீங்க சொன்ன போதையில இருக்குன்னு சொன்னா நாங்க ஏத்துக்க கூடாதா? நானும் ஏத்துக்க கூடாதுன்னு கேக்குறீங்களா? ஆமா, நீங்க என்னைய வந்து நீங்க அப்படி பேசுறீங்க இப்படி பேசுறீங்க, நீங்க எப்படி நினைக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. இப்ப வந்து நீங்க போதையில இருக்குன்னு சொன்னா அதை மட்டும் எப்படி ஏத்துக்க முடியாதுன்னு? சரி, என்னங்க ஃப்ரெண்டு தான், அவருக்கு தான் பேசலான்னு சொல்லி கூப்பிட்டா பேசுவாப்புல நல்லா. நீங்க இப்படி பேசுறீங்க. ப்ரோ, நான் இருக்கிறதா பேசுறேன், அவ்வளவுதான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. போன் வைங்க. நைட் நேரத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்குற மாதிரி தெரியல, டிஸ்டர்ப் பண்ணி ரொம்ப கடுப்பாகிறீங்க. இப்ப என்ன மேட்டர் பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க வரைக்கும் மேட்டர் கொடுத்துருக்கு. ஐயோ, சரிங்க, சரி, நீங்க ஏதோ ரொம்ப பிஸியா இருப்பீங்களாட்டுருக்குதே. சரி, மேட்டர் பண்றதுக்கு என்னையும் கூப்பிடுறீங்க? என்னங்க இல்லங்க, நீங்க சொல்றத பார்த்தா அப்படியா இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க இது பண்ணீங்கன்னா நான் தான் படுத்திருக்கேன்னு சொல்றேன். அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப இப்படிதான் பேச முடியும், வேற எப்படி பேசுறது? சரிங்க, வரீங்களா நீங்க? ஐயோ, நான் வரலைங்க, நான்லாம் அந்த மாதிரி ஆள் இல்லைங்கன்னு. சரி, ராங் நம்பர் தான் வரும், நீங்க வச்சிருங்க. அதே நான் புலம்ப வச்சுட்டு தெரியல. நீங்க கேட்கறதுக்கு அப்புறம் நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா வேற எப்படி பேசுறது? இப்படிதான் புலம்ப பேச முடியும். சரிங்க, ஓகேவா? சரிங்க, 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 பாய்ங்க. பாய்ங்க. அது பாயின்னு சொன்னா பாயின்னு சொல்றீங்க, அப்புறம் கடைசியில கேளுங்களா? நீங்க கூப்பிட்டு கேளா? இல்லைங்க, அவர் ஜோதிங்கிற ஒரு பையன் தான். ஃபுல் பேர் வந்து ஜோதீஸ்வரன். ஜோதீஸ்வரன் யாரா இருந்தாலும் இருக்கட்டும் ப்ரோ. சரி, யாரும் எனக்கு தெரியாது. இந்த நம்பர் நான் அதே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி யாரும் இல்ல இல்ல ஜோதீஸ்வரன் யாரும் இல்ல. நீங்க கூப்பிடுங்க. நீங்க இது அவர் போட்டு தள்ளிட்டு நம்பருக்கு தூக்கிட்டீங்களே என்னமோ. நீங்க பண்றப்ப நாங்க பண்ண வேண்டியதான். நீங்க அப்படி கூட இருக்கலாம். நீங்க கொண்டு போட்டு வந்து கூட தெரியாத மாதிரி பேசி என்ன ஏதாவது கேஸ்ல சிக்க வைக்கிறது கூட ராங் டிஸ்டன்ஸா பேச வைக்கலாம். இப்படி இல்லைங்க, நீங்க இது போட்டு தள்ளிட்டு அவர் நம்பர் எடுத்துக்கிட்டீங்களே. இந்த மாதிரி இப்படி நான் போட்டு வாங்குறேன், என்னை ரெக்கார்ட் பண்ணி கூட வச்சு நீ பிளாக்மெயில் பண்ண கூட பண்ணலாம். ஆமா, நான் போட்டு தரலன்னு சொன்னா நீங்க அதை கூட நீங்க அப்படி கூட பிளாக்மெயில் பண்றது கூட பண்ணலாம். ஏங்க நான் தேவையில்லாத நீ இன்னைக்கு வரை இந்த செகண்ட் வரைக்கும் யோசிக்கல, இப்பதான் யோசிக்கிற. கம்முன்னு ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கலாமான்னு. சார்,
நீங்க அந்த மாதிரிலாம் இப்படி சொன்னாதான் அது சொல்லுவாங்க, நம்ம இப்படி பேசலாம் அப்படிங்கிற கூட தாட்டை வச்சு கூட பிளாக்மெயில் பண்ணலாம். அப்ப இந்த நேரத்துல நீங்க ஏதோ உங்க ஃப்ரெண்ட் ஏதோ பண்ணிட்டு வந்துட்டு இங்க வந்து என்னைய டார்ச்சர் பண்றீங்க, செய்றீங்க. ஏன் ஃப்ரெண்டு ஏதாச்சும் பண்ணிட்டு வரேன்னா நான் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க. ஃப்ரெண்டை போய் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதோ முன்பாக கூட இருக்கலாம். ஓ அப்படி சொல்றீங்களா? போய் சரகடிக்கிற போய் ஏதாவது பண்ணிருப்பீங்க, செஞ்சிருப்பீங்க. அப்ப ஏதாவது நடந்திருக்கலாம். நீங்க பண்ணிட்டு வந்துட்டு நீங்க கூட என்னைய சிக்க வைக்கிறதுக்கு ஏங்க நீங்க நான் போன் பண்ணி நானும் சொன்னேன், நீங்க ஒரு புது கதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் வைங்க ராங் கால் கூப்பிட்டு நம்ம சொல்லிட்டு வச்சோம்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு தான் பேசணும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்க போலீஸ்ல காட்டலாம்னு கூட ஒரு இதுக்கு காட்டலாம்ல. சரி நீங்க தான் போலீஸ் அது எல்லாம் பேசுறீங்க. இல்ல என் ஃப்ரெண்டுக்கு கூட நான் பார்த்து நான் பேசினேன் லாஸ்டா ஒரு ராங் கால்ல தான் பேசினேன் இவ்வளவு நேரம், மத்த யாரும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லிட்டு போலாம்ல. அப்படி சொல்லிட்டு போலாமா? என்னைய சிக்க வச்சுட்டு போலாம்ல. நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க. அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி சிக்கி இருக்கிறீங்களா அந்த மாதிரி? உங்களை மாதிரி ஆளுங்களா பேசுனாங்கன்னா அப்படிதான் சிக்கதான் செய்ய முடியும். நீங்க அப்ப சிக்கி இருக்கிறீங்கப்பா ஆல்ரெடி. இப்ப இந்த மாதிரி முட்டாள்தனமா இந்த மாதிரி கால் பண்ணி நைட் டைம்ல அன் டைம்ல டார்ச்சர் என்ன முட்டாள்தனம் பண்றீங்க? ஆமா அன் டைம்ல கால் பண்ணி தெரியாத நம்பர் நான் வச்சுட்டு போக வேண்டியதானே. ஏங்க முட்டாள், நான் சொல்றது கேளுங்க, நீங்க உங்க பேசுறதுக்கே வர்றேங்க. முட்டாள்தனமான்றீங்கல்ல, முட்டாள் எப்படிங்க போன் எல்லாம் எடுத்து போன் பண்ணுவான்? முட்டாள் அப்படிதான் பேசுறான், இந்த அப்புறமா கிறுக்குத்தனமா பேசுறாங்க மாதிரி அவன் தான் முட்டாளு. சரியா? அன் டைம்ல அது தெரியாதுன்னா வச்சுட்டு ஒரே நிமிஷத்துல போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க அப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, இது பண்ணிருக்கேன் அவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு தேவையில்லாம பேசிருக்க மாட்டாங்க. சரிங்க தெரியாம வச்சிருங்க அப்படின்னு வச்சுட்டு போயிருப்பாங்க. சரிங்க ஓகேங்களா? சரிங்க. சரி வைக்கிறேங்க. சரிங்க. அப்பா நைட்டு கூட ஒரு 10:30 மேல ஒரு ஃபோன் பண்ணதுக்கு நாளைக்கு காலையில் போய் சொல்லிடலாம். என்ன நினச்சிக்குவாருன்னு தெரில. சரி இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கால் பண்ணி ப்ராங்க் பண்ணணுன்னா சொல்லுங்கள், ஃபோன் பண்ணி கலாய்ச்சிட்ருவோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.